ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரட் செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைனில் நிறையா ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்டு அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு இதில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்க் கலர் பேக் தான் வாங்கினேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபா. ஸோ இந்த ரேட்டுக்கு இது நல்லா தான் இருந்துச்சு. குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. என் தங்கச்சிக்காக இது வாங்கியிருக்கோம். ஸோ நான் சிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த ப்ராடக்ட் நாங்கள் வச்சுக்கிட்டோம். ரிட்டன் போடவில்லை. ஸோ என் தங்கச்சிக்கு தான் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருந்தோம். அவள் காலேஜ் படிக்கிறாள். ஸோ ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைம்லலாம் காலேஜில் ஃபங்க்ஷன் வைப்பாங்களா, அப்போல்லாம் அது கொண்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்தோம் அவள் பர்த்டேக்கு. ஸோ இது ரேட் பார்த்திங்க 350 ரூபா. இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்க் தான் வாங்கியிருந்தோம். இது நான் ரொம்ப நாள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டில் போட்டிருந்தோம். ஏன்னா இந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஃப்ளாஸ்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆர்டர் போட்டிருந்தோம். சரி, இப்போ நிறைய நமக்கு பொருள் தேவைப்படுது அப்படின்னா முன்னாடியே கார்ட்டில் போட்டு அது ரேட்டு எப்போ குறையுதோ அப்போ தான் இந்த மாதிரி பொருள் எல்லாமே வாங்குறது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டாலர் கொடுப்பாங்க. டாலர்னால் ஒரு காயின் மாதிரி கொடுப்பாங்க. அந்த காயின் நம்ம சேர்த்து வச்சுட்டே இருப்போம். அப்புறமேட்டுக்கு அந்த காயினை நம்ம வாங்குகிற பொருளோட மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் ஒரு 250 ரூபா இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு 350 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு இதை வாங்கிக்கிட்டாங்க. ஸோ 1 லிட்டரு இது கெப்பாசிட்டி நல்லாவே ஹீட் இருந்துச்சு. இப்போ நைட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா மதியம் வரைக்குமே ஹீட் இருந்துச்சு. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆனால் இதோட உண்மையான ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1500 ரூபா போட்டிருந்துச்சு. பட் நாங்கள் இந்த டிஸ்கவுண்ட்டில் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ஹீட்ரு வாங்கியிருக்கோம். இந்த ஹீட்ரு பார்த்திங்க அப்படின்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பனிக்காலத்துக்கு எல்லாத்துக்குமே எப்படியுமே ஹீட்ரு தேவைப்படும். அதனால் இந்த ஹீட்ரு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சில்வர் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது 1090 ரூபா இருக்குது. நாங்கள் வாங்குறது பார்த்திங்க அப்படின்னா 700 ரூபான்னு இந்த இதை வாங்கணும். ஸோ நாங்கள் கார்டில் போட வச்சு அந்த ஆஃபர் டைமில் கம்மி பண்ணுவாங்க. நீங்கள் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் தெரியும். ஸோ நான் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இது ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது அமேசான்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ நாங்கள் அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் எதனாலுமே வாங்குவோம். அப்புறம் அந்த ஷாப்ஸி இருக்குல்ல, அந்த ஆப் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் க்ளோ ரோடுன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதுவுமே நாங்கள் இது பண்ணிக்குவோம். இதில் அமேசானில் என்ன வாங்கணும் அப்படின்னா இது எல்லாமே செட்டு. இது எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையாக இருந்துச்சு. அதனால் நான் வாங்கியிருக்கேன். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்ப் இருக்குல்ல. ஸோ பல்ப் செட்டாக ஒரு 3 பல்ப் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபா ரேட்டில் தான் வந்துச்சு ஒரு பல்ப்பு. மொத்தம் 150 ரூபா. 150 ரூபா கூட இல்லை, 145 ரூபா தான் வந்துருந்துச்சு. இது பாம்போ ரைஸ், இந்த மூங்கில் ரைஸ் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மூங்கில் ரைஸ் 1 kg வாங்கியிருந்தோம். இதோட ரேட் பார்த்திங்க 624 ரூபா. ஸோ ஆஃபரில் பார்த்திங்க அப்படின்னா 550 ரூபா வாங்கியிருந்தோம். இது ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ அதனால் நான் இதை வாங்கியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த அமௌண்ட் எல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த ரெசிப்ட் இவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. மூங்கில் அரிசி நான் கஞ்சி வச்சு சாப்பிட்டேன். அப்புறமேட்டுக்கு பாயசம் செஞ்சோம். அதுக்கப்புறமேட்டுக்கு பொங்கல் பார்க்கலாம், பொங்கல் செஞ்சு சாப்பிட்டோம். இது குல்கண்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த வெற்றிலை இருக்குல்ல, வெத்தலைக்கு இந்த குல்கண்டு வச்சு சாப்பிடுவோம். நான் ப்ரெக்னன்சி டைமில் அதுக்கு முன்னாடி டைமில் இருந்துமே நாங்கள் வெத்தலைக்கு இந்த குல்கண்டு சாப்பிடுவோம். செரிமானத்துக்கு வெத்தலை நல்லதாக. இது ரோஜா இதழில்
இருக்குல்ல, ஸோ அதில் வந்து செஞ்சது. அது ரொம்பவே வந்து டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் இதை வந்து சாப்பிடுவேன். ப்ரெக்னன்சி டைமில் நான் வந்து வெத்தலைலாம் சாப்பிட்டேன். எனக்கு அந்த வெத்தலைலாம் சாப்பிட்டதுனால இந்த செரிமான பிரச்சனை, இந்த மலச்சிக்கல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இல்லை. அதனால் நான் வந்து வெத்தலை எல்லாமே சாப்பிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து 3 பல்பு. ஸோ அந்த 3 பல்பு இருக்குல்ல, ஸோ 3 பல்பும் வந்து வாங்கியிருந்தோம். இப்போ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா 80 ரூபா வந்து போட்டிருந்துச்சு. இதை நாங்கள் ஆஃபரில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 50 ரூபான்ற போல் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஒன்று மட்டுமே வந்து 150 ரூபா போல் வருது. இதே ஆஃபரில் மொத்தம் 3மே 150 ரூபாலாம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஒரு 4 ப்ராடக்ட் தான் வந்து இந்த பாக்ஸு. ஸோ அதான் அமேசானில் வாங்கின பொருள் இது தான். ஸோ இந்த பொருள்லாம் வந்து நம்ம பக்கத்து கடையிலே வாங்கலாம். இருந்தாலுமே வந்து நாங்கள் இது எல்லாமே பார்த்துருந்தோம், கார்ட்டில் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து ஆர்டர் போட்டாச்சு. பல்புமே வந்து நல்லா எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு சூப்பராகவே வந்து எரியுது. ஸோ எங்களை மாதிரி நீங்கள் சின்ன பொருள் கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து கிரைண்டர். ஸோ கிரைண்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாவெண்டர் கலரில் வந்து கிரைண்டரு. ஸோ பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த கலரு. பிராண்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீத்தி தான். ஸோ லாவெண்டர் கலரு. இதோட ரேட்டு ஸோ 5420 ரூபா இதோட ரேட்டு. வந்தோடனே வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஒரு லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கிரைண்டர் தானே வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த மாதிரி கிரைண்டர் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து எங்கள் அம்மா வந்து வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து என்கிட்ட வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ அது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது, நல்லா இருக்குது அப்படின்ட்டு இது வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா பெரிய கிரைண்டர் தான் அம்மா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சின்ன கிரைண்டர் வந்து வாங்குவோம் அப்படின்ட்டு இந்த கிரைண்டர் வந்து வாங்கியிருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க இந்த கிரைண்டர் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. நான் வந்து சொன்னேன், ஓகே இந்த கிரைண்டர் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த கிரைண்டர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ பார்க்க இப்படி தான் இருக்குது. சூப்பராக வந்து மாவுமே வந்து அரைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து எல்லா மளிகை ஜாமாவை தான் காட்டுறேன். ஸோ இதை கூட நீங்கள் ஆன்லைனில் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து கம்பெனியில் வாங்கினது. ஸோ கம்பெனியில் வந்து இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒன்று தேவைப்படுமா, ஸோ அப்போ வந்து கம்பெனியில் வந்து இப்போ இந்த கோல்கேட் வந்து தேவைப்படுது அப்படின்றதுக்காக வந்து அதை வந்து ஆர்டர் போட்டு வச்சுருவோம். கார்ட்டில் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த பேரிச்சம்பழம் வந்து தேவைப்படும். ஸோ அது மாதிரி இப்போ மொத்தமாக நம்ம வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் பாதி ரேட் கம்மியாகும். ஸோ பேரிச்சம்பழம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கிலோ வந்து வாங்கியிருக்கோம். ஸோ 1 கிலோ வந்து எங்களுக்கு, 1 கிலோ வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு அப்படின்ட்டு. ஸோ மொத்தம் ஒரு 4 பேர் வந்து ஷேர் பண்ணி தான் இது வாங்குவோம். இது வந்து சுகர் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியில் வந்து டீ காஃபி வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து சுகர் தேவைப்படுறதுக்காக வந்து அது காமனாக வந்து ஷேர் பண்ணி அமௌண்ட்டுக்கு வந்து போடுவாங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 கிலோ வந்து பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ பாதாம். ஸோ அதுவுமே வந்து எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. நாங்கள் வந்து பேரிச்சம்பழமும் பாதாமும் வந்து எனக்கு தேவைப்பட்டது. ஸோ அது வந்து வாங்கிக்குவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே இந்த பொருள் தான் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பேக் பார்த்திங்க அப்படின்னா 550 ரூபா, 549 ரூபா. ஸோ 550 ரூபாய்க்கு 1 ரூபா வந்து கம்மி. ஆனால் சூப்பராக வந்து இருந்துச்சு இந்த பேகு. நல்லாவே வந்து பெருசாக இருந்துச்சு. நம்ம வந்து ஆஃபீஸ் கொண்டு போய்க்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது டூர் மாதிரி போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் முக்கால்வாசி வாங்கினதே வந்து இந்த குற்றாலத்துக்கு போவோம், லாங் டிஸ்டன்ஸுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 2 துணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட தோள்பட்டையில் இப்போ மாட்டிட்டு நம்ம பாட்டு போய்க்கலாம்ல. ஸோ அதுக்காக மேக்ஸிமம் இந்த பேக் வந்து வாங்கினோம். ஸோ இந்த பேக் வந்து சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்துச்சு. லென்த்து பார்த்திங்க அப்படின்னா லென்த்துமே நிறையா இருந்துச்சு, ஸ்பேஸ் இருந்துச்சு. ஜிப்புமே வந்து பார்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்கமே. நம்ம நிறைய வந்து பொருள் வச்சுக்கலாம் இந்த பேக்கில் வந்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேக் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பொருள் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.